அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமிக்கு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் 2024 நம்ம கெசட்டில் வெளியிட்டாங்க. கண்டிப்பாக நீங்களாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ பிஜிடிஆர்பி தமிழ் அண்டு ஹிஸ்ட்ரிக்கு வந்து மெட்டீரியல் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஸ்டாஃப் தேவைப்படுது. டீட்டெயில் என்னன்றது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க, அது ஏற்கனவே எக்ஸாமில் எழுதி சிவி வரைக்கும் போயிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் கூகுள் ஃபார்மில் அப்ளை பண்ணிக்கலாம். கூகுள் ஃபார்முக்கான லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். நாங்களே உங்களுக்கு வந்து கால் பண்ணுவோம். ரைட்டா? சரி, இப்போ வந்து தமிழில் தான் நம்ம நோட்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ஹிஸ்ட்ரிக்கு வந்து தமிழ் மீடியத்தில், இங்கிலீஷ் மீடியம் கிடையாதுப்பா, தமிழ் மீடியத்தில் நம்ம நோட்ஸ் ரெடி பண்ணுறோம். ஆஸ் பர் நியூ சிலபஸில் பார்த்தீங்கன்னா நான் தமிழுக்கு சரி ஹிஸ்ட்ரிக்கு சரி 10 யூனிட் கொடுத்துருப்பாங்க. 10 யூனிட்டில் ஒருத்தருக்கு ஒரு யூனிட், நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்டாஃப் போட்டு 10 யூனிட் முடிச்சுக்கலான்னு இருக்கிறோம். என்ன அப்படின்னா நம்ம இந்த மே மந்த்லேயே நம்ம நோட்ஸை ரெடி பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதுனால. ஏன்னா குயிக்காக நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணணும், டைப் பண்ணணும், கரெக்ஷன் பண்ணணுன்றதுனால. ஸோ ஒரு ஸ்டாஃபுக்கு ஒரு யூனிட் அல்லது 2 யூனிட், ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறீங்க, அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுன்னா அடுத்து செகண்ட் யூனிட் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒரு யூனிட் அல்லது 2 யூனிட். ரைட்டா? ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்கள்கிட்ட கையில் வந்து பள்ளி பாட புத்தகம் இருக்குது, அந்த ஆஸ் பர் நியூ சிலபஸ் படி உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த யூனிட் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த யூனிட்டுக்கான ரெஃபரன்ஸ் புக்கெலாம் இருக்குது. நீங்கள் காலேஜில் படிச்சிருப்பீங்க, யூஜி, பிஜி, அல்லது வந்து தனியாக நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாண்டர்டான நிறைய புக்கு வந்து பிஜிடிஆர்பிக்கு வந்து ரெஃபர் பண்ணுவோம். அது தமிழுக்கு சரி ஹிஸ்ட்ரிக்கு சரி நிறைய ஸ்டாண்டர்ட் புக்கு இருக்கும். அந்த புக்குங்களில் வந்து நீங்கள் கைக்கு வச்சுருக்கீங்க, அதுலேருந்து நான் வந்து ரெஃபர் பண்ணி படித்து வந்து ரிட்டனில் எழுதி கொடுப்பேன். ஆக்சுவலாக நோட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணுறதுனால நீட்டாக ஒரு நோட்டில் வந்து கையில் நம்ம அந்த யூனிட் போட்டு டாபிக் வைஸ் வந்து நீட்டாக நோட்ஸ் வந்து ரிட்டனில் எழுதி கொடுக்கணும். ஸோ நாங்கள் வந்து அது உங்களுக்கு வந்து டைப் பண்ணி கொடுத்துருவோம். டைப் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஏதாவது டைப்பிங் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் கரெக்ஷன் பண்ணி கொடுக்கணும், அது நம்ம ஃபைனல் பண்ணிப்போம். ரைட்டா? ஸோ நீங்கள் கையில் எழுதி கொடுத்தால் போதும், நல்லா நீட்டாக நாங்கள் அதை டைப் பண்ணிக்குவோம். ரைட்டா? ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எம்ஏ தமிழ் முடிச்சிருக்கீங்க, அல்லது எம்ஏ ஹிஸ்ட்ரி முடிச்சிருக்கீங்க, பிஎட் முடிச்சிருக்கீங்க, ஏற்கனவே எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிவிட்டு சிவி வரைக்கும் அட்டன் பண்ணேன் சார், நான் வந்து நல்ல மார்க்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்கேன், என்கிட்ட எல்லா ஸ்டாண்டர்டான புக் இருக்குது, பள்ளிப்பாட புக்கும் ஆஸ் பர் நியூ சிலபஸ் படி நான் வச்சுருக்கேன், நான் கண்டிப்பாக மெட்டீரியல் ரெடி பண்ணி கொடுப்பேன், அதை குயிக்காக முடிச்சு கொடுப்பேன் அப்படின்னா கூகுள் ஃபார்மில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணும்போது உங்களை வந்து கேட்பாங்க. அப்ளை பண்ணும்போது ஓகே, அதுக்கப்புறம் நாங்கள் கால் பண்ணி கேட்கும்பொழுது நீங்கள் உண்மையிலே எம்ஏ ஹிஸ்ட்ரி அல்லது தமிழ் முடிச்சிருக்கீங்களா, நீங்கள் எந்த ஊருன்றதுக்காக ப்ரூஃபுக்காக நம்ம ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கேட்போம். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட்டா? ஸோ அதெல்லாம் வந்து இது பிஜிடிஆர்பி, இது வந்து சும்மா மற்ற எக்ஸாம் மாதிரி கிடையாதுப்பா. பிஜிடிஆர்பி ஆசிரியர்கள், முதுகலை ஆசிரியர்கள். ஸோ கண்டிப்பாக வந்து கொஸ்டின் எந்த அளவுக்கு டஃப்பாக கேட்குறாங்கன்றது இதை படிக்கிறவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு தெரியணும். ஸோ முழுமையாக கவர் ஆகணும். நம்ம மெட்டீரியலில் தான் வந்து எல்லா கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்த சின்ன பாயிண்ட்டும் மிஸ் ஆகலைன்னு சொல்லி இருக்கிற மாதிரி ஒரு பக்கமான நம்ம நோட்ஸ் ரெடி பண்ணோம். ஸோ அதுக்கு உங்கள் கையில் பள்ளி பாட புத்தகமும் யூஜி பிஜி படித்த புத்தகங்கள், சில ஸ்டாண்டர்டான புக்கு எல்லாமே ஆஸ் பர் நியூ சிலபஸ் 100% கவர் ஆகக்கூடிய புக்கு இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லா யூனிட்டுக்கும் புக் இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்கள் கையில் என்ன புக்கெலாம் அவைலபிளாக இருக்குது, அது எந்த யூனிட்டுக்கு கவர் ஆகுதோ அந்த யூனிட்டுக்கு மட்டும் நீங்கள் வந்து நான் இந்த யூனிட் மட்டும் எங்கிட்ட புக் இருக்குது நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுங்க. ஓகேங்களா? இன்னொரு குறிப்பு என்ன அப்படின்னா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ரைவேட் கோச்சிங் சென்டரோட மெட்டீரியலை வந்து காப்பி பேஸ்ட்டு அதை பார்த்து எழுதி கொடுக்குறது பண்ணக்கூடாது. பள்ளி பாட புத்தகம், ஸ்டாண்டர்டான நம்ம காலேஜில் படிச்சிருப்போம்ல யூஜிபிஜி அந்த புத்தகம், அது இல்லாத நிறைய புத்தகங்கள் டாபிக் வைஸ் நிறையெல்லாம் நம்ம படிப்போம். யூஜிபிஜிக்கெலாம் படிப்போம், இல்லை செட் எக்ஸாம்ஸில் நெட் எக்ஸாம் இந்த மாதிரி கூட நம்ம படிப்போம். அந்த மாதிரி ஸ்டாண்டர்டான புக்கில் வந்து நம்ம படித்து ரெஃபர் பண்ணி அதை நோட்ஸை நம்ம எழுதி நம்ம டைப் பண்ணிக்கலாம். இல்லையா? எந்த ஒரு பிஜிடிஆர்பி பாடம் நடத்தக்கூடிய ப்ரைவேட் கோச்சிங் சென்டரோட மெட்டீரியல் நீங்கள் ஏதாவது படிக்க கையில் வச்சுருந்து அதை வந்து பார்த்து காப்பி அடித்து கொடுக்கக்கூடாது. கண்டிப்பாக அதை கொடுக்கக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கு, ரெஃபரன்ஸ் புக்கு இருந்து ஓனாக உங்களால் நோட்ஸ் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியும்னா மட்டும் தயவுசெய்து அப்ளை பண்ணுங்கள். கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ணுறதுக்கான கூகுள் ஃபார்ம் லிங்க்கு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மேற்கொண்டு ஏதாவது சந்தேகம்னா கேட்டுக்கோங்க. ரெஸ்யூம் எதுவும் நீங்கள் அனுப்ப வேண்டியதில்லை. ஜஸ்ட் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணாலே நாங்களே உங்களை வந்து கால் பண்ணி கூப்பிடுவோம். அதில் காண்டாக்ட் நம்பர் வந்து சரியாக கொடுத்துருங்க கூகுள் ஃபார்மில். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.